இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூரை தென்கிழக்கு ஆசியாவின் ஷென்சன் நகரமாக மாற்றுவோம். வெளியானது பக்கத்தான் ஹரப்பானின் அதிரடி தேர்தல் அறிக்கை. ஜொஹூர் மாநிலத்தில் வரும் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி இன்று வெள்ளிக்கிழமை தமது அதிரடி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஜொஹூரை தென்கிழக்கு ஆசியாவின் ஷென்சன் நகரமாக உருவாக்கும் தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஷென்சன் நகரம் ஹாங்காங்கிற்கு அடுத்தபடியாக தொழில்நுட்ப மையமாகவும் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றாகவும் வளர்ந்ததை முன்மாதிரியாக கொண்டு இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் 20,000 மலேசிய தொழில்முறை நிபுணர்களை வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் ஜொஹூருக்கு மீண்டும் அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் ஊக்க திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஜொஹூர் மாநில மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் பக்கத்தான் ஹரப்பான் தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளது. அதன்படி B40 மற்றும் M40 வருமான பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 5 லட்சம் ஜொஹூர் மக்களுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொது சுகாதார காப்பீடு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 50,000 இளம் குடும்பங்களுக்கு முதல் வீடு வாங்குவதற்கான முன்பணமாக 8,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்றும், எளிய நிதியுதவி, வாடகை செலுத்தி பின்னர் சொந்தமாக்கும் ரெண்ட் டு ஓன் திட்டம் மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் 80,000 மலிவு விலை வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜொஹூரில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரிங்கிட் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், பெண்கள் மீண்டும் வேலை வாய்ப்பில் இணைய உதவும் வகையில் 250 மடானி குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் மாதத்திற்கு 50 ரிங்கிட் மதிப்பில் பொது போக்குவரத்து பயண அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பக்கத்தான் ஹரப்பான் தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முன்னாள் தலைமை ஆணையராக பணியாற்றிய அசாம்பக்கி ஓய்வுக்கு பிறகு தற்போது தேசிய நிதி குற்றத்தடுப்பு மையமான NFCCயின் ஆலோசனை வாரிய உறுப்பினராக அவரது தனிப்பட்ட தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து NFCC தலைமை இயக்குனர் ஷம்சுன் பஹாரின் ஜமீல் கூறுகையில், மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னரின் ஒப்புதலுடன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி அசாம்பாக்கி வாரியத்தில் இணைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது பதவிக்காலம் 3 ஆண்டுகள் எனவும் அது 2027 செப்டம்பர் 19ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் NFCC ஆலோசனை வாரியத்தில் அசாம்பாக்கியின் உறுப்பினர் பதவி அவர் முன்னாள் SPRM தலைமை ஆணையராக இருந்ததுடன் தொடர்புடையது அல்ல என்றும், அவரது 3 ஆண்டு பதவிக்காலம் நிறைவடையும் வரை அந்த நியமனம் தொடரும் என்றும், அதற்கு முன்பாக மாமன்னர் விரும்பினால் மட்டுமே அந்த நியமனத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் ஷம்சுன் பஹாரின் தெரிவித்துள்ளார். அசாம்பாக்கி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக 6 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் கடந்த மே மாதத்தில் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்தார். அவருக்கு பதிலாக முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியான அப்துல் ஹலீம் அமான் புதிய SPRM தலைமை ஆணையராக பொறுப்பேற்றார். ஜொஹூர் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி சமூக ஊடக கணக்குகள் உருவாக்கப்பட்டு தவறான தகவல்கள் பரப்பப்படும் டிஜிட்டல் சதி முயற்சிகள் நடைபெறக்கூடும் என்பதால் வாக்காளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் எச்சரித்துள்ளார். மேலும் இத்தகைய போலி கணக்குகள் மூலம் தேர்தல் தொடர்பான பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதை மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சி கொடிகள் மற்றும் வேட்பாளர்களின் விளம்பர பதாகைகள் சேதப்படுத்துவது போன்ற சம்பவங்கள் ஏமாற்றம் அளிப்பதாகவும், இத்தகைய செயல்கள் ஆரோக்கியமான தேர்தல் பிரச்சாரத்துக்கு முரணான காலாவதியான பிரச்சார உத்திகள் என்றும் ஃபாமி ஃபட்சில் விமர்சித்துள்ளார். அதேவேளையில் பொய்யான தகவல் அல்லது தேர்தல் தொடர்பான தவறான தகவல்களை உள்ளடக்கிய பதிவுகளில் எத்தனை பதிவுகள் அகற்றப்பட வேண்டும் என்பது குறித்த MCMCயின் அண்மைய விவரங்கள் இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தேர்தல் தொடர்பான தவறான தகவல்களை பரப்புவது தங்களது சமூக வழிகாட்டி விதிமுறைகளை மீறுவதாக அனைத்து சமூக ஊடக தளங்களும் தெரிவித்துள்ளதையும் ஃபாமி ஃபட்சில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜொஹூர் மாநில இடைக்கால மந்திரி பசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசி புத்ரி வங்சா தொகுதியின் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் மஸ்லி மாலே உடன் நேருக்கு நேர் கலந்துரையாட சம்மதித்தால் அதனை ரேடியோ டெலிவிஷன் மலேசியாவான RTM-இல் நேரலையாக ஒளிபரப்ப தயாராக இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் பாரு உட்பட இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இந்த கலந்துரையாடலை நடத்தலாம் என்றும் இதில் ஜொஹூர் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மாநிலத்தின் எதிர்காலம் தொடர்பான விவாதங்களே முக்கிய அம்சமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் தகவல் தொடர்பு இயக்குநருமான ஃபாமி ஃபட்சில் இந்த மேடை அரசியல் மோதலுக்கோ அல்லது கட்சி ரீதியான விவாதத்துக்கோ அல்ல என்றும் மாறாக மாநில வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பாக அமையும் என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த கலந்துரையாடல் விவாதத்திற்கு RTM TV 1 வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசி அதற்கு முன்வர வேண்டும் என்றும் ஃபாமி ஃபட்சில் அழைப்பு விடுத்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் கடந்த ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் செயல் எக்ஸல் அவார்ட்ஸ் 2026 மற்றும் செயல் கனவு மெய்ப்பட தொழில் முனைவோர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. செயல் நிறுவனத்தின் நிறுவனர் வெங்கடேஷ் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவர்கள், பார்மசிட்டிக்கல் துறை நிர்வாகிகள், லாஜிஸ்டிக் நிறுவன தலைவர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள், தொழில் ஆலோசகர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டில் வெற்றிகரமான தொழில் முனைவோர்களின் அனுபவங்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய உத்திகள், தலைமைத்துவம், புதுமை, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வணிக வளர்ச்சி தொடர்பான பல்வேறு அமர்வுகள் நடைபெற்றன. புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கும் தங்களது நிறுவனங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பும் தொழில் முனைவோருக்கும் இம்மாநாடு பயனுள்ள வழிகாட்டியாக அமைந்தது. இந்த மாநாட்டில் தைரோகே நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் வேலுமணி, விஜய் டிவி புகழ் கோபிநாத், சிந்தனையாளர் மற்றும் ஆன்மீக பேச்சாளர் சொல்வேந்தர் சுகி சிவம், மலேசியாவை சேர்ந்த சன்ஷைன் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தாளாளர் டாக்டர் RV ஷாம் பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று தங்களது அனுபவங்களையும் வெற்றி பயணங்களையும் பகிர்ந்து கொண்டனர். பிரபல நடிகர் ஆரி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். மலேசியாவில் இருந்து சிறப்பு பேச்சாளராக பங்கேற்ற டாக்டர் RV ஷாம் பிரசாத் கல்வித்துறையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்ட தனது பயணம், கல்வி மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்கிய அனுபவங்கள், தொழில் முனைவோராக எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் உலகளாவிய கல்வி விரிவாக்கம் குறித்த தனது பார்வையை ஊக்கமூட்டும் வகையில் பகிர்ந்து கொண்டார். கல்வி என்பது ஒரு சேவை மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. கனவுகளை இலக்காக மாற்றி இலக்குகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் தொடர் முயற்சியான கற்றலே வெற்றியின் அடித்தளம் என்று அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். அவரது உரை இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் கல்வித்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் தரமான தொழில் முனைவோர் மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திய செயல் நிறுவனத்தின் நிறுவனர் வெங்கடேஷ் நாராயணசாமி மற்றும் அவரது குழுவினருக்கு டாக்டர் ஷாம் பிரசாத் பாராட்டுகளை தெரிவித்தார். தொழில் முனைவோர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்து அனுபவ பகிர்வின் மூலம் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும் இந்த முயற்சி பாராட்டத்தக்கது என்றும் இதுபோன்ற மாநாடுகள் தொழில்துறை வளர்ச்சிக்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநாட்டின் முதல் நாளான ஜூன் 26 அன்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமூக பங்களிப்பாளர்களுக்கு செயல் எக்ஸல் அவார்ட்ஸ் 2026 விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 3வது ஆண்டாக வெற்றிகரமாக நடைபெற்றுள்ள இந்த மாநாடு தொழில் முனைவோர் உலகின் முக்கிய அறிவு பரிமாற்ற மேடையாக உருவெடுத்துள்ளது. அடுத்த ஆண்டு செயல் பிசினஸ் கான்க்ளேவ் சிங்கப்பூரில் நடைபெறும் என நிறுவனர் வெங்கடேஷ் நாராயணசாமி அறிவித்தது பங்கேற்பாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. நிறைவாக தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த வல்லுநர்கள் ஒரே மேடையில் இணைக்கும் இத்தகைய மாநாடுகள் புதிய சிந்தனைகள் மற்றும் வணிக வாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்றும் வருங்காலங்களில் உலக தமிழர் தொழில் முனைவோருக்கான முக்கிய சந்திப்பாக இந்த மாநாடு தொடர்ந்து வளர வேண்டும் என்றும் டாக்டர் RV ஷாம் பிரசாத் வாழ்த்து தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ எல்னினோ தீவிரமடைந்தால் மலேசியாவில் தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது.
கடந்த கால வானிலை பதிவுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் மே மாதங்கள் வரை நாட்டின் மிக வெப்பமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை தாண்டுவது வழக்கமான ஒன்றாகும் என்று மெட் மலேசியா தலைமை இயக்குனர் ஹிஷாம் அனீப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முறை வலுவான எல்னினோ உருவாகும் என்ற முன்னறிவிப்பும் உலக வெப்பமயமாதலின் தாக்கமும் அதிகரித்து வருவதால் 2027 ஆண்டு மார்ச் முதல் மே மாதங்களுக்கு இடையில் மலேசியாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டும் சாத்தியம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் நராத்திவாட் மாநிலம் தக்பாய் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 40 வயது ஆண் ஒருவரை தாய்லாந்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை சுமார் 3:40 மணியளவில் தக்பாயில் உள்ள வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து வெடிகுண்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பொருட்கள், 10 கை கடிகாரங்கள் மற்றும் அதிக அளவிலான மோட்டார் சைக்கிள் சைலன்சர் உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 2 மலேசியர்கள் காயமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.